சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவின் தலைவராக இருப்பவர் தான் நம்ம ஸ்டாலின். நம்ம ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும், அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சியினர் அனைவரும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் இப்போ ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வராங்க. இதற்கு முக்கியமான காரணம், காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்த ஒரு நபர் எப்படி இறந்தார், அவர் இறந்ததற்கான காரணம் என்ன, அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தவங்க இப்படி இறந்து போகலாம், மேலும் இதில் மிக பெரும் மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறதாகவும் கண்டிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் ரொம்பவே வலுவாக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்பவர் காரில் வைத்திருந்த நகைகளை காணவில்லை என்று புகார் அளித்திருந்தார். அவங்க கொடுத்த புகாரின் பேரில் நிகிதாவுக்கு உதவி புரிந்த கோவில் அலுவலகரை வெள்ளிக்கிழமை அன்று காவல்துறை விசாரணைக்காக கூட்டிக் கொண்டு சென்றிருக்காங்க. மீண்டும் அந்த உதவி செய்த அஜித்குமார் என்கின்ற நபரை காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. ஆனால் அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிட்டிருக்கு. இதில் அவங்களோட மனைவியே வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் தான் அவர் காலமாயிட்டார் அப்படின்ற விஷயத்தையும் அவங்களோட மனைவி உறுதி செஞ்சுருக்காங்களாம். எப்படி ஒரு நபரை காவல்துறை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. காவல்துறை விசாரணை என்ற பேரில் படுகொலை செஞ்சுட்டு வரதாகவும், மேலும் ஸ்டாலினோட ஆட்சியில் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, இது முதலும் கிடையாது முடிவும் கிடையாது, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் இது எப்பவும் முடிய போகிறதில்ல. ஸ்டாலினோட ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறதில்ல, மக்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது. இதனால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. மேலும் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும், அவரோட பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாமக தலைவரின் அதாவது ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுமே திமுகவை நம்ம நாட்டிலிருந்தே முழுமையாக அகற்ற வேண்டும், நமதுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என அவருமே காட்டமாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு தான் வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.